அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசியும் சந்திர பகவான் ராசி அதிபதியுமாய் கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்? அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்படும் கிரக நிலைகள் மூலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு இருக்கா இல்லையா, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி அப்படின்னு சொன்னாவே ராசிகள்லேயே ஒரு முக்கியமான ராசியாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கடகம் ராசியை தீர்மானிக்கும் ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தா சந்திரன். கடகம் ராசியின் அதிபதியுமே சந்திர பகவான் தான். சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்கிறாரோ அதுபோல தான் இவங்களோட குணாதிசயமே அப்பப்போ மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. சந்திரன் வளர்ந்து தேய்கிறது போல் கடகராசிக்காரர்களுமே அவங்களோட குணாதிசயத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரியாமல் நிறைய விஷயத்தில் மாட்டியிருப்பாங்க. ஆனாலும் இந்த கடகம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலான விஷயத்தில் வெற்றியாளராக தான் இருப்பாங்க. தன்னம்பிக்கை, அன்பு செலுத்தும் ஆற்றல், அமைதி, அது மட்டும் இல்லாமல் தன்னை தானே ஊக்கப்படுத்தி கொள்ளும் திறன் எல்லாமே ரொம்பவும் சிறப்பான குணங்களாக இந்த கடகராசிக்காரர்களோட வாழ்வை வளமானதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் ஒரு இயல்பு கொண்டவங்களாக இருக்காங்க. சிவபெருமானும் சரிங்க, திருமலை வாசன் திருவேங்கடமுடையானும் சரிங்க, கண்களாய் கொண்டிருப்பது இந்த சந்திர பகவானை தான். இந்த சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசியில் பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த காரியங்களில் அவங்களோட முழுமையான திறமையும் செயல்படுத்தக்கூடியவங்களாகவும் அவங்களோட ஆற்றல்கள் மூலம் அனைத்து காரியத்தையுமே அவங்களுக்கு சாதகமாக நிலைப்பாட்டை கொண்டவர்களாகவும் திகழ்வாங்க. எல்லோர்கிட்டையுமே சகஜமாக பழகி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஏழை பணக்காரன், சிறியவன் பெரியவன், இந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமே ஒரே மாதிரியான அன்பை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இந்த கடகம் ராசிக்காரங்க தீர ஆலோசித்து செயல்படும் இவங்களுக்கு துணிந்த பின் துயரம் இல்லை அப்படின்றதுக்கு ஏற்பதாங்க ஒவ்வொரு செயலுமே இருக்கும். நண்டு பிடி போட்டு எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இரக்க குணமுமே இவங்ககிட்ட இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு சொல்லோ செயலோ அதை முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கடகம் ராசி ஜலராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேலும் அதிகமாக ஞாபகத்திறனுமே இருக்குமே. பழைய விஷயங்களை கேட்டால் கூட இப்போ நடந்தது போல் தெளிவாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. சூரியன் மட்டுமே சுய ஒளியில் பிரகாசிக்கும் கிரகமாக இருக்குது. மற்ற கிரகங்கள் அனைத்துமே சூரிய ஒளியை பிரதிபலிக்குது. சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் கிரகமான சந்திரன் மட்டும் ஒளியை மிகவும் அதிகமாக பிரதிபலிக்கும். சூரியனை போலத்தாங்க சந்திரனும் அனைத்து உயிர்களுக்குமே எளிதில் காணக்கூடிய ஒரு கிரகமாக அமைய பெற்றிருக்கு. இதன் அடிப்படையில் சந்திரனை பிறர் தயவால் கிடைக்கும் புகழுக்கு காரணக்காரனாக நிர்ணயிக்கிறாங்க. மேலும் இடது கண்ணுக்கு அதிபதியாகவும் இந்த சந்திர பகவானை குறிப்பிடுறாங்க. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள இந்த கடகம் ராசி அன்பர்கள் மிகவும் பலசாலிகளாகவும் இருப்பாங்க. மற்றவங்களால் செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலையை கூட ரொம்பவும் தைரியமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. புத்தி கூர்மையால் அவங்கள சுற்றி இருக்கிற அனைவருமே ஈர்க்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க. இவங்களோட சிந்தனை படைப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் அருமையானதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அக்கறை அனைவர் மேலேயுமே ஒரே மாதிரியாக காட்டக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்வை வாழக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க. இவ்வளவு சிறப்பான குணங்கள் படைத்திருந்தாலுமே இவங்களோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தை தவிர்க்கவே முடியாதுங்க. அது என்னென்னா கோபம் தாங்க. இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் நிறைய காரணங்களுக்காக கோபப்பட்டு இவங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை இழந்திருப்பாங்க. கோபத்தை குறைத்து கொள்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்களை இன்னும் நல்ல பலன்களாக நீங்கள் பெற முடியும்.
இவ்வளவு சிறப்பான குணங்கள் படைத்த கடகம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக திங்கட்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகும், செல்வநிலை உயரவுமே சந்திர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் மிகவும் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சந்திர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சந்திரனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வநிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு பிறக்க போகும் 2025 குடும்பம், தொழில், அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு, இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கடக ராசிக்காரங்களுக்கு 2025 தொழிலில் பல ஏற்றத்தாழ்வுகள் வந்து போகும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் அமைய போகிறார். அந்த நேரத்தில் வியாபாரத்துறையுடன் இணைந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட போட்டியாளர்களிடம் இருந்து அதிக போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையும். நீங்கள் வியாபாரம் செஞ்சாலுமே அதிக லாபம் தரும் வகையில் நல்ல பலன்களை பெற நீங்கள் கூடுதலாக உழைச்சா கட்டாயம் பலன் பெற முடியும். 3ஆம் வீட்டில் இருக்கும் கேது எல்லா தடைகளையுமே மீறி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக உறுதியாய் உங்களுக்கு இருப்பார். கேதுவின் நிலை உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மறுபுறம் 9ஆம் வீட்டில் இருக்கும் ராகு அதிர்ஷ்டத்தின் தயவை பெறுவதில் அவ்வப்போது சில தடைகளையும் தருவார். 5ஆம் வீட்டின் அதிபதியும் உங்கள் சந்திரனும் ராசிக்கு அதிபதியுமான செவ்வாயும் ஜனவரி மாதம் உங்களோட தொழில் மற்றும் நிதியில் உங்களோட ஆர்வத்தை அதிகரிக்க செய்வாங்க. 8ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்துக்கணுங்க. உங்களோட கால்கள், தொடைகள் போன்றவற்றில் வலியை அனுபவிக்கிற மாதிரியான வலிகள் உண்டாகும். குரு 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களோட சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பிரச்சனை எதுவும் தொந்தரவு செய்யாது. ஆனாலும் அவ்வப்போது சின்ன சின்ன இந்த மாதிரி வலி தொந்தரவுகள் வருங்க. அதை சாதாரணமாக நீங்கள் மருத்துவரிட அணுகி முறையான சிகிச்சை பெற்றாலே போதும். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜனவரியில் மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்காங்க. கல்விக்கு முக்கிய கிரகமான புதனும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலனை தருவார். உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் 2025 ஜனவரியில் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் அமர்வும் பொழுது அதிக குடும்ப பொறுப்புகளை நீங்கள் ஏற்று செயல்படும் மாதிரியான சூழ்நிலை அமையும். இந்த மாதத்தில் குருவின் பார்வையுமே உங்களோட காதல் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு சாதகமான பலன்களை கொடுக்குவாங்க. இந்த மாதம் குரு 9ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறதுனால பணம் சம்பாதித்தாலுமே செல்வம் சேர்ப்பது விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க. 3ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில் தைரியத்தையும் உறுதியையுமே அவ்வப்போது இழக்கும் மாதிரியான சூழ்நிலையை உண்டாக்கும். ஆனாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, மன உறுதியோடும் தைரியமாகவும் செயல்பட்டால் காரிய வெற்றி அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்களை அடைப்பதற்கான புதிய வழி பிறக்கும். உங்களோட குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். இளைய சகோதரரிடம் தடைபட்டிருந்த திருமணம் சிறப்பாக முடிவும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களால் பெற முடியும். 11ஆம் வீட்டில் குரு பயணம் செய்யும் பொழுது மூத்த சகோதரர் உற்ற துணையாக உங்களுக்கு இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலமே உங்களுக்கு பணவரவு நல்ல வாய்ப்பை வந்து சேரும். வேலை செய்யும் இடத்துலையும் வேலையிலுமே இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து காணப்படும். கடன் தொல்லைகள் நீங்கி உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உங்களோட ராசிக்கு 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில் குரு பகவான் வரும்பொழுது தைரியம் அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்துகள்லையுமே லாபம் கிடைக்கும். உங்களோட பிஸ்னஸ் மூலம் நல்ல லாபத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கவலைகள் காணாமல் போகும் ஒரு அற்புதமான காலங்களாய் இந்த 2025 மாறும். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பும் இருக்கும். திருமண சுப காரியங்கள் கைகூடும்.
பூர்வ புண்ணியத்தின் மீது குருவின் பார்வை படும் பொழுது பிள்ளைகளுக்கு உங்களால் நன்மைகள் உண்டாகும். மாணவர்களுமே நீங்கள் விரும்பும் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை இந்த வருடம் பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.